வெல்கம் டு பிரதி பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பிறந்த பச்சிளங்குழந்தைக்கு இருக்க சளி, இருமல், மூக்கடைப்பு, நெஞ்சு சளி இதெல்லாம் ஒரே நாளில் சரியாகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். குழந்தையோட சளி, இருமலை ஒரே நாளில் சரி செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது இந்த வெத்தலையை தான். நல்லா ஃப்ரெஷ்ஷான வெத்தலையாக யூஸ் பண்ணுங்கள். இந்த ஹோம் ரெமெடியை நியூபார்ன் பேபிஸ்க்கு நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும், அப்புறம் கோல்டு காஃப் இருக்க அந்த டே 1 அன்றைக்கி எப்படி யூஸ் பண்ணணுன்றதையும் நான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் ஒரு 2-3 நாளாகவே குழந்தைக்கு கோல்டு காஃப் இருக்குது, நெஞ்சு சளி அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு எப்படி இந்த ரெமெடியை யூஸ் பண்ணணுன்றதையும் நான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நியூபார்ன் பேபிஸ்க்கு நம்ம ஃபஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெத்தலையை நம்ம ரெமெடிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு க்ளீனான காட்டன் துணியில் தொடச்சி எடுத்துக்கோங்க. வெத்தலை ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. குழந்தை பிறந்து ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம அவங்களுக்கு இந்த ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 மந்த்துக்கு நீங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு ஹோம் ரெமெடியுமே குழந்தைக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் இந்த ஒரு வெத்தலையை எடுத்துக்கிறேன். இந்த வெத்தலையை வந்து இது 2ஆக இந்த மாதிரி மடிச்சுட்டு மேலே இருக்க இந்த காம்பையும் கீழே இருக்க அந்த நுனி பகுதியையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த வெத்தலையை டைரெக்டாக ஒரு விளக்கில் காமிச்சு வாட்டி எடுத்துக்கிறேன். வெத்தலையோட உள்பக்கத்தை விளக்கில் காமிச்சு நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த உள்பக்கத்தை தான் ரெமெடிக்கு யூஸ் பண்ண போகிறோம். வெத்தலையை வாட்டும்போது ரொம்பவே கவனமாக வாட்டிடுங்க. மெயினாக வெத்தலை கருகக்கூடாது, வெத்தலையில் கரியும் படக்கூடாது. வெத்தலையிலேருந்து அந்த வெத்தலை வாட்டினதுக்கப்புறம் அதோட ஸ்மெல் நல்லாவே வரும். இப்போ வெத்தலையோட ஸ்மெல் நல்லா வருது. இந்த வாட்டின வெத்தலையை பேபியோட நெஞ்சில், அதாவது 2 செஸ்ட்டுக்கும் நடுவில் வச்சிடுங்க. இந்த வெத்தலையை நம்ம வாட்டிட்டு டைரெக்டாக பேபியோட நெஞ்சில் வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உங்கள் கையில் வச்சு பாருங்கள், நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு அந்த ஹீட் இருக்கான்னு. ஸோ நம்ம இந்த ரெமெடியை நியூபார்ன் பேபிக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றனால இது வந்து ரொம்ப சூடாகணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம கை தாங்குகிற அளவுக்கு அந்த ஹீட் இருந்தாலே போதும். பேபி வந்து எந்த அளவுக்கு ஹீட் தாங்குவாங்கன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த ஹீட்லேயே வைங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் கையில் வச்சுட்டு அந்த ஹீட்டை செக் பண்ணிவிட்டு அப்புறமா பேபியோட 2 செஸ்ட்டும் கவர் ஆகிற மாதிரி வச்சுருங்க. இந்த வெத்தலையை வாட்டி நேராக பேபியோட செஸ்ட்டில் வைக்காமல் உங்கள் கையில் வச்சுட்டு அவங்களோட செஸ்ட்டில் வைக்கிறதுக்குள்ளேயே அந்த வெத்தலையில் இருக்க ஹீட் இன்னும் கூட கொஞ்சம் குறைஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறமா பேபியோட நெஞ்சில் வைங்க. இது வந்து நம்ம கையில் வைக்கிறோம் இல்லையா? ஸோ இது ஒட்டாத மாதிரி தான் இருக்கும். பேபியோட செஸ்ட்டில் வச்சிங்கன்னா இது நல்லாவே ஒட்டிக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் பேபியோட செஸ்ட்லேயும் முதுகுலையும் வச்சுடுங்க. பெரிய வெத்தலையாக இருந்தால் ஒரு வெத்தலையே போதும். நல்லா 2 செஸ்ட்டும் கவர் ஆகிற மாதிரி வச்சுருங்க. இல்லை சின்ன வெத்தலையாக இருந்ததுன்னா 2 வைங்க. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் கூட போதும். மெயினாக இதை வந்து நீங்கள் குழந்தை தூங்கும் போது வச்சு விடுங்க. இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் வந்து கற்பூரம் போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை வந்து வெத்தலையில் அப்ளை பண்ணி அதை வந்து வாட்டி எடுத்து குழந்தைக்கு நெஞ்சில் வைப்பாங்க. நியூபார்ன் பேபிஸ்க்கு அதுவும் நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி டைரெக்டாக அப்ளை பண்ணி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வைக்கணும். ஏன்னா அலர்ஜி வந்ததுன்னா எதனால் வந்ததுன்னு தெரியாது. அதுக்காக தான் இந்த ரெமெடி பேபிக்கு செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுத்ததாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு தாளிக்கிற பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரிஜினல் செக்கெண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லது. ரிசல்ட்டும் கூட ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் இதிலேருந்து புகை வர ஆரம்பிக்கும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஆயிலை கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது பேபியோட நெஞ்சில், முதுகில், அப்புறம் உள்ளங்கையில், உள்ளங்காலில், மூக்குக்கு மேலே, அப்புறம் நெத்தியில் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு அப்ளை பண்ணி விடுறதுனால அவங்களுக்கு இருக்க அந்த கோல்டு காஃப் வந்து நல்லாவே குறைஞ்சிரும். இதை நீங்கள் எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கோல்டு காஃப் ஸ்டார்ட் ஆகிற அந்த டே 1 அன்றைக்கே நீங்கள் நோட் பண்ணி இது மாதிரி அவங்களுக்கு அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த கோல்டு காஃப் உடனே சரியாயிடும். இப்போ அடுத்ததாக ஒரு 2-3 நாளாகவே குழந்தைக்கு நல்லா சளி, இருமல் இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த நெஞ்சில் சளி இருக்கும், அது நமக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். ஸோ நெஞ்சு சளி இருக்க குழந்தைங்களுக்கு இது வந்து நம்ம இந்த ரெமெடி எப்படி யூஸ் பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். அந்த எண்ணெய் எடுத்து வெத்தலையோட உள்பக்கம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு இதை விளக்கில் காமிச்சு வாட்டி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே வாட்டிக்கோங்க. நல்லா இந்தளவுக்கு வாட்டினதுக்கப்புறம் பேபியோட நெஞ்சிலையும் முதுகுலையும் வச்சு விடுங்க. நான் என்னோடய குழந்தை தூங்கும்போது பேபியோட நெஞ்சில் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வச்சு விடுங்க. இது ஒரு 30 மினிட்ஸ் இருக்கட்டும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த வெத்தலையோட கலர் நல்லாவே மாறி இருக்கும். அப்போ நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க.
நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதை நீங்கள் குழந்தை தூங்கும் போது வைங்க. அவங்களோட முதுகுலையும் நெஞ்சுலையும் வச்சு விடுங்க. ஒரு 30 மினிட்ஸ் இருக்கட்டும். இந்த 2 மெத்தடுமே பார்த்திங்கன்னா நீங்கள் நியூபார்ன் பேபிஸ்க்கு ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்களும் இந்த ஹோம் ரெமடியை உங்கள் குழந்தைக்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.